அவர் வந்து இந்த 2024 எலெக்ஷனை வந்து கொடுத்து பீக்கில் வச்சுட்டு ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவார் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி. இது என்னுடைய கட் ஃபீலிங். பட் அப்படி எந்த அவசியம் இல்லை. ஆனால் அதுவுமே அவர் தான் செய்யணும்னு நான் சொல்லுவேன். இது ஆர்எஸ்எஸ் சொல்லியோ பாஜக விரும்பியோ சுப்பிரமணியசாமி ட்வீட் போட்டோ நடக்க போகிறது இல்லை. அவர் நினைச்சல ஏன்னா அவர் வந்து பேசிக்கலாக ஒரு சன்னியாசி மைண்டில் வந்து அந்த ஸ்தித பிரஜன்னு சொல்லுவாங்க, வித் டிட்டாச்மெண்ட். அதான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோட செய்யக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. எல்லா வேலையும் டியூட்டி மாதிரி ஓகே. அதனால சவுக்கிதார்னு தன்னை அழைச்சிக்கிறார். அது நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து வேலை செய்கிறவன், நான் வந்து பாஸ் கிடையாது. என்னுடைய உனக்கு பாஸ் யார்? எந்த நாடு. அப்போ இந்த நாட்டுக்கு தேவையாக செய்ய வேண்டிய என்னுடைய கடமை, புரியுங்களா? அந்த கணக்கில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் வந்து ஓகே அடுத்தவங்களுக்கு டேலண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா கையை அப்படியே மாற்றி விட்டு அதுக்கு அப்படியே வெளியில் எந்த பாப்புலர் விஷயத்துங்களும் சத்தமாக அடங்கி போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் வந்து அப்படி சப்மிசிவாக இருந்து பழகினவர். உங்களுக்கு புரியல. இன்னைக்கு நீங்கள் ஒரு ராஜாவை பார்க்குறீங்க, ஆனால் அவருக்கு முன்னாடி பல ராஜாக்களுக்கு வந்து கூட வேண்டினவர். அத்வானி அவர் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, குஜராத்தில் ஒரு பதவி இருக்கும்போது அத்வானி சேரில் உட்காந்துருக்க, தரையில் உட்காந்துருப்பார் நரேந்திர மோடி.